Hello guys, welcome back to our channel Real Trekker and இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to choose your trekking bag. அதாவது trekking bag எப்படி choose பண்ண போறோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாயிண்ட் ஒரு பேக்கோட சப்போர்ட் தாங்க. ஏன்னா எந்த பேக் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபா நிக்கணும். சோ அதுக்கு தான் இந்த பேக்ல ரெண்டு அலுமினியம் ராட் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த பேக் எடுத்தாலும் வித் அலுமினியம் ராட் எடுங்க or else any other component like iron இருக்கட்டும் இல்ல அலுமினியமா இருக்கட்டும் இத சுத்தி இருக்க போல எடுங்க. அப்பதான் பேக் வந்து நல்லா ஸ்டிஃபா இருக்கும். பெண்டும் ஆகாது, உங்களுக்கு நல்லா முதுகில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் வந்து குஷனிங் தாங்க. ஏன்னா நம்ம பேக்கை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 4 hours to மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் கூட நம்ம ட்ரெக் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு நல்ல குஷனிங் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இந்த பேக்கை பாருங்கள், கரெக்டாக நம்ம எங்கே வெயிட்டை லோட் பண்ணுவோமோ அங்கே தான் குஷனிங் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see here கரெக்டாக ஷோல்டரான கொடுத்துருக்காங்க, அட் த சேம் டைம் வெயிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எந்த பேக் எடுத்தாலும் நல்ல குஷனிங்கோடு எடுங்க. ஸோ அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட்டு நம்ம டார்சோ சைஸுக்கு ஃபிட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பேக்குமே நம்ம சைஸுக்கு ஏற்ற போல் இருக்காது, ஆனால் ஒரு சில பேக்ஸு நம்ம சைஸுக்கு ஏற்ற போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த பேக்கை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா அட்ஜஸ்டபிள் லூப்ஸ் தெரியுது, யூ கேன் see the loops. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இது எடுத்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற போல் செட் பண்ணிக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 5 feet கீழே இருக்கவங்களாம் இந்த ஃபஸ்ட்டு 3 லூப்புக்குள்ளே வெட்டுக்கணும். 5 feet to 5.5 5.7 இருக்கவங்களுக்கு அடுத்த 3 வெட்டுக்கணும். அட் த சேம் டைம் 5.7 or 5.8 அவ்வளோ இருக்கவங்களுக்கு இருக்கிறதுல டாப்பில் வச்சுக்கணும். இப்போ நான் வந்து 5.6, ஸோ எனக்கு வந்து இன் பிட்வீனில் செட் பண்ணணும். ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நான் மாட்டுறேன். ஸோ எஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ என்னோடய ஷோல்டருக்கு ஏற்றப்பல இந்த பேக் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் என்னுடைய வெயிட்டுக்கு மேலே பேக் வந்துருச்சு பாருங்கள். ஸோ யூ கேன் see. ஸோ இப்போது நம்ம ஹைட்டுக்கு ஏற்றப்பல பேக்கை செட் பண்ணோம்னா இட் வில் பி பர்ஃபெக்ட் ஃபார் யுவர் ஹைக்கிங். இப்போ நான் நடந்து போகிறேன் பாருங்கள், யூ கேன் see. யூ ஹேவ் டு சூஸ் யுவர் ரைட் சைஸ் பிகாஸ் நான் நடக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, பேக் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது எனக்கு வெயிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ எனக்கு வந்து நடக்கும்போது பேக் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ஷோல்டர் தெரியும் பார்த்தீங்களா, இங்கே வந்து கேப் இல்லை பாருங்கள். இங்கே கேப் இருந்தால் வெயிட் ஷோல்டர் மேலே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கேப்பும் இல்லை பாருங்கள், யூ கேன் see this. எப்பவுமே நீங்கள் பேக் எடுக்கிறீங்கன்னா போட்டு பார்த்துட்டு உங்கள் பாடிக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு எடுங்க. ஸோ எஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எந்த பேக் எடுத்தாலும் வேஸ்ட் ஸ்ட்ராப், ஷோல்டர் ஸ்ட்ராப், அட் த சேம் டைம் செஸ்ட் ஸ்ட்ராப், இது மூணும் இருக்கணும். அப்போ தான் வந்து வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த வெயிட் வந்து உங்கள் வேஸ்ட்டில் தான் லோட் ஆகும். ஸோ வேஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் ட்ரெக்கிங் பேக் எடுக்கவே எடுக்காதீங்க பிகாஸ் வேஸ்ட் சப்போர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் செஸ்ட் ஸ்ட்ராப்பாக இருக்கணும். இது வந்து எதுக்குன்னா நம்ம அசன் பண்ணும்போது வெயிட் இன்னும் ஈக்குவலாக ஃபிட்டாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவும் அட்ஜஸ்டபுள் தான், யூ கேன் see the adjust. ஹைட்டுக்கு ஏற்றாப்போல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் ஹைட்டுக்கு ஏற்றாப்போல் நான் செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக செஸ்டாண்ட வரணும், அவ்வளோதான், தட்ஸ் இட். திஸ் இஸ் 50% லோடு இங்கே, 40% லோடு இங்கே, அண்ட் அசன் பண்ணும்போது ஒரு 10% லோடு இங்கே வரும். ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பேக் எடுத்தாலும் இந்த 3 ஸ்ட்ராப் இல்லாமல் எடுக்காதீங்க. நீங்கள் எந்த பேக் எடுத்தாலும் ஒன்று டாப் ஓப்பனிங் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃப்ரண்ட் ஓப்பனிங் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம கீழே இருக்க பொருள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெறும் டாப் லோடு மட்டும் வச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து தான் கீழே இருக்க பொருளை எடுக்க முடியும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் ஆல்வேஸ் கோ வித் டாப் அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன். ஸோ அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னா பேக்கில் வந்து ஷூ கம்பார்ட்மெண்ட் இருக்கணுங்க. ஆக்சுவலி இந்த இடம் ஸ்லீப்பிங் பேக் வைக்கிறதுக்கு, ஆனால் நம்ம ஷூஸும் வச்சுக்கலாம். நீங்கள் ட்ரெக் முடிச்சுட்டு உங்கள் ஷூஸ் எங்கே வைக்கிறதுன்னு ஐடியா இல்லைனா யூ கேன் யூஸ் திஸ் பாட்டம் கம்பார்ட்மெண்ட் டு கீப் யுவர் ஷூஸ். அதாவது நீங்கள் ட்ரெக்கை முடிச்சுட்டு நீங்கள் ஷூஸை வந்து இந்த கீழே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட திங்ஸுக்கும் அதுக்கும் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இது. ஸோ எதுவுமே ஆகாது. ஸோ ஒரு சில காமனான ஸ்பெக்ஸு எல்லா ட்ரெக்கிங் பேக்லேயும் இருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராப் இருக்கும், நம்ம எதர் ஸ்லீப்பிங் பேக் கட்டிக்கலாம், ஆர்எல்ஸ் மேட் கட்டிக்கலாம், டென்ட்டு கட்டிக்கலாம்.
அண்ட் ஒன் மோர் திங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எலாஸ்டிக் லூப் இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம டக்குன்னு எடுக்கிற வேண்டிய பொருளை இங்கே வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பான்ச்சோஸ் வந்து இங்கே வச்சுட்டு யூ கேன் டைட்டன் த லூப், அது வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ எங்கேயுமே மிஸ் ஆகாது. இன்கேஸ் ரெயின் வந்தால் யூ கேன் டேக் த பான்ச்சோ ஹியர் அண்ட் யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஒன் மோர் திங், ட்ரெக்கிங் போல் மாற்றுறதுக்கு உங்களுக்கு அந்த லூப்ஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் சைட்லேயும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் இருக்கணும். ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் இன்கேஸ் உங்கள் பேக் வந்து லோடு ஃபுல்லாக இல்லைன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் பேக்கை ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பேக் ஸ்டிஃபாக இருக்கும், உள்ளே வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாது. விச் மீன்ஸ் நீங்கள் நடக்கும் போது உங்களோட திங்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். அது கீழே வராமல் டைட்டாக பிடிச்சிக்க சைட் ஸ்ட்ராப்ஸே இருக்கணும். ஸோ இது எல்லாமே காமன் திங். அண்ட் ஒன் மோர் த மெயின் திங், பேக் உள்ள வாட்டர் பிளாடர் வச்சுட்டு அதுலேருந்து நம்ம பைப் வெளியே கொண்டு வந்து குடிக்கிறதுக்கும் ஆக்சசபிளாக இருக்கணும். இந்த விசில் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். இது நீங்கள் இருந்ததாக வாங்கணும்னு கிடையாது, ஆனால் இது இருந்தால் நல்லது. ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி யூஸ் ஆகும். மோஸ்ட்லி 99% நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இது இன்கேஸ் அந்த 1% ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் யாரையாச்சும் நீங்கள் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டீங்க இன்டிமேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், மேபி யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகலாம். நீங்கள் எந்த ட்ரெக்கிங் பேக் எடுத்தாலும் ரெயின் கவர் இருக்கணும். இன்கேஸ் அந்த பேக்கோட வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம கிட்ட ட்ரெக்கிங் பேக்கோட ரெயின் கவர் வரும். ஸோ யூ கேன் சி இன்கேஸ் ஸ்னோஃபால் ஆச்சாலும் சரி ரெயின் வந்தாலும் சரி நம்ம இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பாயிண்ட்ஸு நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்கள் ட்ரெக்கிங் பேக்கை சூஸ் பண்ணால் உங்கள் ட்ரெக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேக் வேணும்னா நம்ம ட்ரைக்கர்ஸ் ஷோரூம்லேயே வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆர்எல்ஸ் கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் கால் பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்களுக்கு ட்ரெக்கிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா ட்ரைக்கர்ஸ் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரியல் ட்ரெக்கர்.